சில மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க மத்திய அரசு 4 ஆண்டுகள் வரை தாமதம் செய்வது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் 4 ஆண்டுகள் வரை மத்திய அரசு ஏன் தாமதம் செய்தது என்ற ஒரு கேள்வியை 5 நீதிபதிகள் கொண்ட அரசு சாசன அமர்வானது தற்பொழுது எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக மசோதாக்களுடைய அந்த ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் கால நிர்ணயம் செய்யப்பட்டதை எதிர்த்து தற்பொழுது தொடரப்பட்ட அந்த குடியரசுடைய அந்த கேள்விகள் மீதான விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் 10வது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அரசினுடைய தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு அப்பொழுது நீதிபதி பி நரசிம்மா சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றியுடன் அதன் விளைவுகள் என்பது கருதப்பட வேண்டும், அரசியலமைப்பினுடைய 200வது மற்றும் 201வது ஆகிய 2 பிரிவுகளையும் இணைத்தே வாசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். அரசியலமைப்பின்படி மசோதா மீண்டும் ஜனாதிபதியிடம் சென்றால் அவர் 2வது முறையாக அதை நிறுத்தி வைக்க முடியாது, நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் என்பதுதான் அரசியலமைப்பிற்கு கீழ் அவர்களுக்கு உள்ளது என்ற ஒரு கருத்தையும் சுட்டிக்காட்டி பேசிய நீதிபதிகள் சில மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க 4 ஆண்டுகள் வரை ஏன் தாமதம் ஏற்பட்டது என்ற ஒரு கேள்வியை மத்திய அரசுக்கு அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். அதற்கு பதிலளித்த மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா 1970 முதல் 90% மசோதாக்கள் குறுகிய காலத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது, 20 மசோதாக்கள் மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டதாக அவர் கூறிய நிலையில் அதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தினுடைய அரசு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்களையும் முன்வைத்ததை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு பல்வேறு மாநிலங்களில் 4 முதல் 5 ஆண்டுகளாக மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப்படவில்லை, ஆளுநர்கள் முரணாக நடந்து கொண்டுள்ளார்கள் என்ற ஒரு கருத்துக்களையும் அவர் முன்வைத்த நிலையில் விசாரணையினுடைய அந்த வாதங்கள் நாளை தொடரும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்து தற்பொழுது வழக்கினுடைய விசாரணை நாளை ஒத்திவைக்கப்படுவதாக தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வானது தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.